ஹாய் மைவி3 உறுப்பினர்கள் எல்லாருக்கும் வணக்கம். ஓகேங்களா? ஸோ எம்டிக்கு அடுத்த பெயில் வந்து எப்போ கிடைக்கும் அப்படின்ற ஃபுல் டீட்டெயில்ஸ் வந்து நம்ம இந்த வீடியோவில் வந்து நம்ம பார்க்கலாம். ஓகேவா? சரி, ஓகே, வாங்க. ஸோ என்னென்ன நடக்குது, ஓகேங்களா? நெக்ஸ்ட்டு அடுத்த பெயில் எப்போ அப்ளை பண்ண போகிறாங்க, எப்போ கிடைக்கும், வக்கீல் தரப்புலேருந்து என்ன சொல்கிறாங்க, இது எல்லா டீட்டெயில்ஸும் பார்க்கலாம். ஓகேங்களா? அதாவது மைவி3 ஆர்ட்ஸில் ஜூலை 5 வந்து பார்த்திங்கன்னா நம்ம கம்பெனியோட எம்டி சக்தி ஆனந்த் அவர்கள் வந்து பார்த்திங்கன்னா ஜூலை 5 வந்து போயிட்டு சரண்டர் ஆனாங்க. இப்போது ஆகஸ்ட் 5 கடந்து போயிட்டு இருக்குது. ஓகேவா? அப்படி பார்த்தீங்க அப்படின்னா 30 நாள், ஆல்மோஸ்ட் வந்து ஒரு மாதம் வந்து ஆயிடுச்சு. ஓகேங்களா? ஸோ அப்படி ஒரு மாதம் ஆயிடுச்சு. இப்போ கம்மிங் ஆகஸ்ட் வந்து பார்த்திங்க அப்படின்னா செகண்ட் வீக். ஓகேங்களா? ஸோ செகண்ட் வீக்கில் வந்து அவருக்கான பெயில் வந்து அப்ளை பண்ண போகிறதா வந்து தகவல் வந்திருக்கு. அட் த சேம் டைம் வந்து பார்த்திங்கன்னா அவங்க செகண்ட் வீக்கில் அப்ளை பண்ணாங்க அப்படின்னா அந்த கேஸ் ஹியரிங் வந்து பார்த்திங்க அப்படின்னா அந்த செகண்ட் வீக் எண்டுலேயோ இல்லை தேர்ட் வீக் ஸ்டார்டிங்லேயோ கண்டிப்பாக ஹியரிங் வரத்துக்கான வாய்ப்பு ரொம்பவே அதிகம் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் அந்த தேர்ட் வீக் எண்டுக்குள்ளே கண்டிப்பாக வந்து ஒரு நல்ல சொல்யூஷன் கிடைக்கும் அப்படின்ற மாதிரி வந்து வக்கீல் தரப்பில் இருந்து வந்து சொல்லியிருக்காங்க. ஓகேங்களா? ஸோ இதுதான் வந்து பார்த்திங்க அப்படின்னா கேஸோட தரப்பு. நெக்ஸ்ட் வந்து எம்டி அவர்களினுடைய உடல்நிலை, அதாவது எம்டி அவர்களினுடைய உடல்நிலை வந்து எந்த பிரச்சனையும் கிடையாது. ஸோ அழகாக இருக்கார், அதாவது வந்து என்ன சொல்கிறது, ஹெல்த்தியாக இருக்கார். ஓகேங்களா? அவருடைய எம்டியோடைய ரிலேட்டிவ்ஸ் எல்லாமே போயிட்டு பார்த்துட்டு வந்தாங்களாம். ஸோ அவருக்கு எந்த பிரச்சனையும் கிடையாது, ஹெல்த்தியாக தான் இருக்காராம். ஓகேங்களா? ஸோ அதனால் தேவையில்லாத அந்த வதந்திகள் எல்லாம் யாரும் நம்ப வேண்டாம், தைரியமாக இருங்க. நீங்கள் நார்மலாக செய்கிற வேலையை வந்து ஏர்லி மார்னிங்கை வந்து செஞ்சு முடிச்சிருங்க. ஓகேங்களா? அதில் எந்த இதுவும் கிடையாது. நீங்கள் பாட்டுக்கு உங்கள் ஒர்க்கை பண்ணுங்கள். கண்டிப்பாக வந்து எம்டி கூடிய சீக்கிரம் வெளியே வருவார். நமக்கான பே அவுட்டு என்னவோ கண்டிப்பாக அதுவும் கொடுப்பாரு. கம்பெனியும் வந்து சூப்பராக வந்து ரன் ஆகும். ஓகேங்களா? அதில் எந்த வித மாற்றமும் இல்லை. நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா எம்டி அவர்களினுடைய வக்கீல் தரப்புலேருந்து என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னா, ஸோ அதுதான் நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி செகண்ட் வீக்கில் வந்து அப்ளை பண்ணாங்க. செகண்ட் வீக்கில் ஸ்டார்டிங்லேயோ இல்லை மிடில்லையோ அப்ளை பண்ணும்போது கண்டிப்பாக அது கேஸ் ஹியரிங் வந்து தேர்ட் வீக் ஸ்டார்டிங்கில் வரப்போகுது. அப்படி வந்துச்சு அப்படின்னா அதுக்கான சொல்யூஷன் வந்து அதுக்கான தீர்ப்பு வந்து பார்த்திங்கன்னா அந்த தேர்ட் வீக் வந்து லாஸ்ட் வந்து கண்டிப்பாக கிடைக்கும். ஓகேங்களா? ஸோ யாரும் வந்து கவலைப்பட வேண்டாம். அது மட்டும் இல்லாமல் எம்டி வந்து அவர் தரப்புலேருந்து என்ன சொல்கிறாரு அப்படின்னு கேட்டிங்கன்னா, நம்ம கம்பெனி மேலே வந்து எந்த விதமான அதாவது வந்து வழக்கும் வந்து இருக்கக்கூடாது. எல்லா வழக்கும் கிளியராக கம்பெனியை விட்டு நான் வெளியே வரும்பொழுது எந்த வழக்குமே இருக்கக்கூடாது. எல்லா வழக்குமே வந்து கிளியர் ஆகிருக்கணும். ஒன்று கேன்சல் ஆகிருக்கணும், இல்லை அப்படின்னா அது கிளியர் ஆகிருக்கணும் அப்படின்ற மாதிரி வந்து எம்டி வந்து ஸ்ட்ராங்காக இருக்கார். ஓகேங்களா? ஸோ கண்டிப்பாக வந்து எம்டி சொல்கிற மாதிரி நல்லவர் லட்சியம் வெல்வது நிச்சயம் அப்படின்ற அந்த ஒரு கோட்பாடுக்கு இருக்க கண்டிப்பாக வந்து அவருடைய அந்த ஸ்ட்ராங்காக இருக்கிற அந்த ஒரு போல்ட்னஸ் வந்து கண்டிப்பாக ஜெயிக்குன்ற ஒரு நம்பிக்கையோடு இருப்போம். ஓகேங்களா? ஸோ எல்லோரும் வந்து ஒர்க்கை எந்த விதமான டிலேவும் பண்ண வேண்டாம், எல்லோரும் முடிச்சிருங்க. ஓகேங்களா? ஸோ அதே போல் வந்து பார்த்திங்க அப்படின்னா மீட்டிங் வந்து ரொம்ப முன்னாடிலாம் சண்டே வந்து நிறைய மீட்டிங் அந்தந்த பிளேஸில் கண்டக்ட் பண்ணுவாங்க. இப்போ வந்து ரொம்ப ரேராக தான் இருக்குது, எப்போயாவது ஒன்ஸ் தான் கண்டக்ட் பண்ணுறாங்க. ஓகேங்களா? ஓகே ஃப்ரெண்ட்ஸ், வேறு ஒரு அப்டேட்டுடன் கண்டிப்பாக மறுபடியும் சந்திக்கிறோம். தேங்க்யூ.